வழக்கம் போல நம்ம கரப்பாம்பூச்சி போராட்டத்துக்கு நம்ம கோலிவுட் பிரபலங்கள்லாம் பொங்கி எழுந்திருக்கிறாங்க. முதல்ல பிரதீப் ரங்கநாதன், அப்புறம் அந்த கிஷோர்னு ஒருத்தர், இவங்க எல்லாரும் வந்து மத்திய அரசை திட்டியும் நீட்டுக்கு எதிராகவும் பேசியிருக்காங்க. மாணவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. முதல்ல பிரதீப் ரங்கநாதன், நீ யாரு? உன் படத்துல நல்ல செய்தி சொல்லியிருக்கிறியா? முதல்ல மொத்த இந்த மாணவர் கூட்டத்தையும் கெடுக்கிறதே உங்களை மாதிரியான ஆட்களோட படம் தான். அது சரி, அந்த கிஷோர் யாரு? உங்க சினிமாவில் நீங்க மாணவர்களுக்காக நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? இப்ப திடுதிப்புன்னு என்ன பண்ணிருக்கிறாங்க, இன்னொரு கோஷ்டி இருக்குல்ல, நக்சல் கோஷ்டி, அங்க ஒண்ணு வெற்றிமாறன், அப்புறம் அந்த அமீர், இவங்கெல்லாம் சேர்ந்து நாங்க போராட்டம் பண்ண போறோம்னு கிளம்பியிருக்காங்க. ஆமா, போன திமுக ஆட்சியில நம்ம துப்புரவு பணியாளர்கள் வந்து போராட்டம் நடத்துறாங்களே, நீங்க எங்க அப்பெல்லாம் ஓடி போயிட்டீங்களா? இல்ல ஆலய உயிரோட இல்லையா நீங்க எல்லாரும்? இல்ல அதுக்கு முன்னாடி நம்மளுடைய நர்ஸுங்க அவங்க போராட்டம் நடத்துறாங்க, ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துறாங்க, பெண்கள் வந்து அந்த துப்புரவு பணியாளர்கள்ல மிக மோசமாக நடத்தப்பட்டாங்க. அப்பெல்லாம் நீங்க எல்லாம் எங்க போயிருந்தீங்க? காணாம போயிட்டீங்க, ஆளே காணோம். அதுக்கப்புறம் இந்த அஜித் குமார்னு ஒருத்தர் இறந்து போனார், அப்ப நீங்க என்ன போனீங்க? அப்ப ஆளை காணோம். சரி, புல்வாமாவில் ஒரு பிரச்சனை நடந்தது, நிறைய பேர் இந்துக்கள் இறந்து போனாங்க, அப்ப நீங்க வாயை திறந்து ஏதாவது பேசுனீங்கன்னா அது என்ன செலக்டிவா நீங்க வந்து போராட்டத்தை பத்தி பேசுறது? அப்ப முழுக்க முழுக்க இந்த கோலிவுட் முழுக்க யார் இருக்கிறாங்கன்னா வெறும் நக்சலைட்ஸ் தான். இந்த தேசத்துக்கு எதிரானவங்க தான் இருக்கிறீங்க. முதல்ல உங்க படத்துல தேசப்பற்ற கொடுங்க, உங்க படத்துல நல்ல செய்தியை சொல்லுங்க. பிரதீப் ரங்கநாதன் படத்துல வந்து பெண்களை மிக மிக மோசமாக காமிப்பார். அதை நீங்க டீசெண்டா காமிங்க. பேசுறப்ப ஒரு நாகரிகமா பேச கத்து கொடுங்க. அதுக்கப்புறம் அமீர் போதைப் பொருள்ல மாட்டினவர், தமிழ்நாடு ஃபுல்லா போதைப் பொருள்ல மூழ்கி கிடக்கு, அதுக்கு ஒரு போராட்டம் நடத்தலாமே. இனிமே எங்க படத்துல சிகரெட் குடிக்க மாட்டோம், தண்ணி அடிக்கிற மாதிரி காமிக்க மாட்டோம், பொம்பளைங்களை வந்து அசிங்கமா பேச மாட்டோம், பெண்களை வந்து கேவலமா நடத்துற மாதிரி நாங்க ஒரு படம் கூட எடுக்க மாட்டோம்னு நீங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்க எல்லாம் சந்தோஷப்படுவோம். ஆனா நீங்க எடுக்கிறது பூரா கேவலமான படங்கள், அதுலயும் மாணவர்களை பற்றி சொல்லவே வேண்டாம். உங்க படத்தை பார்த்துதான் கெட்டு குட்டிச்சவராகி இப்ப திரியிறாங்க, இப்படி கஞ்சா குடிச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு பொம்பளைங்க பின்னாடி பொறுக்கித்தனமா சுத்திட்டு இருக்கதே உங்க படங்களை பார்த்துதான். பொறுக்கிகளை ஹீரோவா காமிச்சதே இந்த தமிழ் சினிமா தான். அதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. இவ்வளவு இந்த சமூக சீரழிவுக்கு காரணமான நீங்க இன்னைக்கு மாணவர்களுக்கு ஆதரவா போராடுறீங்களாம். என்ன ஒரு நியாயம் இதெல்லாம்? இதை வேற யார்ட்டையாவது போய் சொல்லுங்க, எங்க கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டாம். அதனாலதான் தமிழ் படங்கள் எதுவுமே ஓட மாட்டேங்குது. தமிழ் சினிமா நடிகர்களை வந்து நாங்க மதிக்கவே மாட்டேன்றோம். உங்களுக்கு எங்களால எந்த பிரயோஜனமுமே கிடையாது. தேசத்திற்கு விரோதமாகத்தான் நீங்க செயல்படுறீங்க. இந்த பிரகாஷ் ராஜ் மாதிரி ஒரு கூட்டம் இருக்குது இல்லையா, அது அவர்கள் எல்லோரும் இந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரிதான் நீங்களும். உங்களையெல்லாம் நாங்க மதிக்கிற மாதிரி இல்ல, உங்களை பேச்சு கேட்டு நடக்கிற மாதிரியும் இல்ல. இன்னைக்கு ஒரு சினிமா நடிகர் தான் முதல்வரா உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவரு வச்சுக்கிட்டு தான் நாங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். நீங்க என்ன பண்றீங்க? நேரா போங்க, அந்த முதல்வர்கிட்ட போயிட்டு கொடுங்க உங்க பெட்டிஷன். ஆனா அதற்கு முன்னாடி ஒன்று, நீட் பரீட்சையில எத்தனை பேர் பாஸ் ஆகுறாங்கன்றதை நீங்க பார்க்கணும். இப்ப நீட் பரீட்சை எழுதி எல்லாரும் உள்ள போயிருக்காங்க, இப்ப ஏற்கனவே செலக்ட் ஆயிட்டாங்க இல்லையா, அந்த மாணவர்களை போய் நீங்க சந்திங்க. இதனால பலன் பெற்ற மாணவர்களை போய் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு உண்மை புரியும். நீங்க எல்லாம் வந்து எதுக்கு இருக்கிறீங்கன்னு தெரியல. சினிமாவை சினிமா தொழிலை பார்த்தா சினிமா தொழிலோட நிப்பாட்டிக்கோங்க. இந்த சமூக அக்கறையெல்லாம் வேண்டாம். ஏன்னா உங்களை மாதிரியான ஆட்களை பார்த்து நாங்க ஏமாந்து போயிருக்கிறோம். தயவு செய்து இனிமே இந்த மாதிரி பண்ணாதீங்க.